கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மூன்று ஆட்களாயிருக்கும் ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணீரில் சிறந்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பிற்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியத்திற்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைத்தவரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேரறிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வணக்கத்திற்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரமாணிக்கமுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்துக்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமை நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைபொருளின் ரோஜா மலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்காலத்தின் விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் உடல் நலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருற்றோருக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களின் சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதூதரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குலமுதுவரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சியரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணியரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணேர் படைந்த அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு ஜெபமாலையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் ஆட்டுக்குட்டியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதய முறைய என்னில் வாருவே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறைய என்னில் வாருவே. மங்கள ஆரத்தி மகிழ்வுடன் எடுத்தோம், மனம் குளிர்ந்தே வரவேற்கிறோம். பெருவிழா திருப்பலியை நிறைவேற்றும் எங்கள் குருகுல
நிறையருள் கிடைத்திட ஜெபித்திட இன்று வருகவே. மங்கள ஆரத்தி மகிழ்வுடன் எடுத்தோம், மனம் குளிர்ந்தே வரவேற்கிறோம். மகிழ்வுடன் திருப்பலியை இறைவனுக்காய் இன்று அர்ப்பணம் செய்திட வருகவே. இறைகுலமே வருகவே, இறைவனின் ஆசீர் பெற்று மகிழ்ந்திட வருகவே. இதயம் மகிழ்ந்து கனிவுடன் வாழ்ந்திட வருகவே. இதயம் மகிழ்ந்து கனிவுடன் வாழ்ந்திட வருகவே. இறைமகன் இயேசு திரு அவையின் நடுவில் இருக்கின்றார் என்பதற்கு அறிகுறியாக ஒளிவிளக்கு சுடர்விட்டு எரிகிறது. ஒளியாம் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கவும் இவ்விழாவில் மகிழ்விக்க செய்ய வேண்டுமென்று இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு என்ற இணை அனுபவத்திற்கு இந்த ஒளி வழிபாட்டிற்கு அன்புடன் அழைக்கின்றோம். பேச்சை சுருக்கு, செயலை பெருக்கென்று சொல்லுக்கு சொந்தக்காரர்தான் பேரொருபணி ஏ. பங்கராஸ், இயக்குனர் ஏல அகாடமி ஐயம்பாளையம், திருவண்ணாமலை அவர்கள் முதல் திரியினை ஏற்றுவார்கள். ஆன்மீகத்தின் சிந்தனையாளரும் மறைவுரருமான நமது பங்கு தந்தை பேரொருபணி எஸ். லூர்தசாமி அவர்கள் இரண்டாவது திரியினை ஏற்றுவார்கள். அற்புத குழந்தை சன்மீத்தின் சார்பாக திருவாளர் ஜெயசிலராயன், குழந்தை அமல் ஜெஸ்விண்டாய் அவர்கள் இரண்டு திரியினையும் ஏற்றுவார்கள். வின்சென்டியபல் சார்பாக திருவாளர் ராபர்ட் ராஜகுமார், திருவாளர் ஜெயராஜ் அவர்கள் ஏற்றுவார்கள். அற்புத குழந்தை அன்பித்தின் சார்பாக இல்ல தலைவிகளின் சார்பாக திருமதி எலிசபெத் ஜெயசிலராயன் அவர்கள் ஏழாம் தீரினை ஏற்றுவார்கள். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உரைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னை மரியா விண்ணேற்றத்தின் தாய், இறை இயேசுவில் அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, அன்னையின் அருளையும் ஆசிரையும் தொடர்ந்து பெற்று வரும் நாம் இன்று திருவிழாவின் 7வது நாளை கொண்டாட பக்தியோடு வந்துள்ளோம். இதோ ஆண்டவருடைய அடிமை,
உம் வார்த்தையின்படி ஆகட்டும் என்று கூறி தன்னையே அடிமைப்படுத்தி பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை பெற்று தந்தவர் நம் அன்னை மரியாள். மாசற்ற உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இறைவனால் மகிமைப்படுத்தப்பட்டவள் நம் அன்னை. அத்தகைய அன்னைக்கு விழா எடுப்பதின் மூலம் நம் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். விண்ணகத்துக்கு எழுந்து சென்றவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் நம் அன்னை மரியாள். இதுவே கிறிஸ்தவர்களாகிய நம் விசுவாசம், நம்பிக்கை. இதனை பிரகடனப்படுத்தியவர் திருத்தந்தை 12ஆம் பயஸ். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்லாமல் பரலோகத்திற்கு சென்றவர்கள் இறைவாக்கினர் ஏனோக்கு மற்றும் எலியா. இவ்வரிசையில் நம் அன்னையும் இணைகிறாள். இதுவே நம் விசுவாசம். இவ்விசுவாசத்தை இத்திருப்பலியின் மூலம் அறிக்கையிட வந்துள்ள நாம் அனைவரும் மற்றும் திருப்பலி நிறைவேற்றும் அருள் தந்தை பங்கராஸ் அடிகள் மற்றும் அவருடன் இணைந்து திருப்பலி நிறைவேற்றும் நம் பங்கு தந்தையர்கள் அனைவரும் அன்னையின் ஆசீர் அபரிவிதமாக கிடைத்திட பக்தியோடும் பரவசத்தோடும் பங்கேற்போம். மேலும் இத்திருப்பலியை கொண்டாடும் அற்புத குழந்தை இயேசு அன்பியம் மற்றும் புனித வின்சென்ட் தே பால் சபை அங்கத்தினர் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அன்னையின் பக்தர்களாக நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இத்திருப்பலியில் பங்கு கொள்வோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியா விண்ணேற்றத்தின் தாய். உலக வாழ்வின் முடிவில் அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 1950ஆம் ஆண்டு இந்த நம்பிக்கை கோட்பாடானது திருத்தந்தை 12ஆம் பயசால் பிரகடனம் செய்யப்படுகின்றது. இது அன்னை மரியாளுடைய புனிதத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு, இறைவனின் அன்புக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அன்னை மரியாள் இறைவனின் தாயாக இருப்பதுடன் திருச்சபையின் தாயாக, நம்முடைய தாயாக இருக்கின்றார். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தலைப்பை அன்னை மரியா விண்ணேற்றத்தின் தாய் என்ற சிந்தனையை இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்த வந்திருக்கின்ற பேரருட்பணி ஏ பங்குராஸ் இயக்குனர் லோயலா அகாடமி அவர்களை நம்முடைய பங்கு தந்தையின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் கரகுலி தட்டி வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய நாளில் இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற அற்புத குழந்தை இயேசு புனித வின்சென்ட் தே பவுல் சபையில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களுக்காக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புக்குரியவரே, இந்த திருப்பலியில் அருட்தந்தையினுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் அவர் செய்கின்ற பணிக்காகவும் இறைவன் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியில் அவருக்காக பக்தியுடன் பங்கேற்பட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவனம் மீது இரக்கம் வைத்து நம் தவறுகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவாவும் அடியவர்களாகிய நாங்கள் என்றும் உடல் உள்ள நலம் பெற்று மகிழ்ந்திட அருள் புரியும். என்றும் கன்னிகையான மாட்சிமை நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்து உணரவும் எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். நீதித்தலைவர் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது. அவர் கிளையாதையும் மனாசேயையும் கடந்து கிளையாதில் இருந்த மிஸ்போவை கடந்து அங்கிருந்து அம்மோனியரை நெருங்கினார். இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார். நீர் அம்மோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர். அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். இப்தா அம்மோனியருடன் போரிடச் சென்றார். ஆண்டவர் அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார். இப்தா அரோரியலிலிருந்து மின்னித்து அருகாமை வரை 20 நகர்களையும் ஆபெல் கெராமின் வரை இருந்த பகுதிகளையும் அழித்தார். இஸ்ரேல் அம்மோனியர் முன்னிலையில் அடக்கப்பட்டனர். இப்தா மிஸ்பாவிலிருந்து தம் வீடு திரும்பினார். இதோ அவர் மகள் மேளதாளத்துடன் நடமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள். அவள் அவருடைய ஒரே மகள். அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை. அவர் அவளை பார்த்தார். தம் உடைகளை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே, நீ என்னை துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டாயே, நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை நான் மாற்ற முடியாதே என்றார். அவள் அவரிடம், அப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியரை உங்களுக்காக பழிவாங்கிவிட்டார் என்றாள். அவள் தந்தையிடம், என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள், 2 மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள், நான் மலைகளில் சுற்றி திரிந்து எனது கன்னிமை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றாள். அவர் சென்று வா என்று சொல்லி அவளை 2 மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவள் தன் தோழியருடன் சென்று தன் கன்னிமை குறித்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள். 2 மாதங்கள் முடிந்த பின் அவள் தன் தந்தையிடம் வந்தாள். அவர் தாம் செய்திருந்த நேர்ச்சையின்படி அவளுக்கு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 1 முதல் 14 வரை. அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஓமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையலெல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலை ஓரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கைகளையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைக்க பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, அழைக்கப்பட்டவர்கள் பலர், தேர்ந்து கொண்டவர்களோ சிலர்தான். அப்படி தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள் நீங்களாக இருக்கின்றீர்கள். இறைவன் பலரை அழைத்திருந்தாலும் இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடி விண்ணேற்ற தாயினுடைய மாண்புகளை சற்றே சிந்தித்து அவர்கள் அளிக்கின்ற அந்த செய்தியை நிறைவாக நாம் பெற்றுச் செல்ல அழைக்கப்பட்டவர்களாக, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம். விண்ணேற்ற தாயினுடைய அந்த விண்ணேற்பு நிகழ்வானது
நம் அனைவருக்கும் ஒரு மிகுந்த நம்பிக்கையை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது. நாமும் விண்ணேற்றம் அடைவோம் என்ற நம்பிக்கையை இன்று இந்த அன்னையின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். பாரம்பரியங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வு. இறை அன்னை ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பிற்கு பிறகு, விண்ணேற்றத்திற்கு பிறகு அந்த சீடர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அந்த ஆதி திருச்சபையை கட்டி காத்து வழிநடத்த வந்ததாகவும், வயதின் மூப்பின் காரணமாக அவர்கள் இறந்த பொழுது அவர்களை அடக்கம் செய்கின்றார்கள் எல்லா சீடர்களும் சேர்ந்து. அப்பொழுது அங்கே நம்முடைய தாயகத்தின் திருத்தூதராக இருக்கின்ற தோமை அவர்கள் அங்கே இல்லை. ஆகவே அவர் வந்த பிறகு அன்னை அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்களை நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம். வழக்கமாக சந்தேகப்படுற மாதிரி அப்பயும் சந்தேகப்படுறது. இதை நான் நம்பவே மாட்டேன். ஆண்டவர் இயேசுவினுடைய விழாவிலே என்னுடைய விரலை விட்டு அவருடைய தழும்புகளிலே காயங்களை நான் பார்த்தால் ஒழிய நான் நம்பவே மாட்டேன் என்று சொன்னவர் அன்னை கண்டிப்பாக இறந்திருப்பார்கள் என்று நான் நம்பவே மாட்டேன். அவரை நீங்கள் அடக்கம் செய்த அந்த இடத்தை நாம் பார்க்கணும். அப்படி பார்த்து அவர்களுடைய உடல் அந்த கல்லறையிலே இல்லை என்றால் நான் நம்புவேன் என்று சொல்லி படம் பிடிக்கிறார். மற்ற எல்லா சீடர்களுக்கும் ஒரே சங்கடம். எப்படி போய் மறுபடியும் அந்த கல்லறையை திறந்து காட்டுறது? அப்படி திறந்து காட்டுகின்ற பொழுது அங்கே இருக்கிறாங்களோ இல்லையோ, யாராவது எடுத்து போயிட்டாங்களோ, அதே இயேசுவினுடைய இறப்பிற்கு பின்னர் ஏற்பட்ட அதே நிகழ்வு மீண்டும் நடக்கின்றது. போய் கல்லறை திறக்கிறாங்க, கல்லறையிலே உடல் இல்லை. அப்பொழுது அவர் நம்புகின்றார், உண்மையில் நானும் ஆண்டவர் இயேசுவை போலவே அவருடைய அன்னை, நம்முடைய அன்னை விண்ணேற்பு அடைந்து விட்டார்கள். உடலோடும் ஆன்மாவோடும் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்பதை நான் நம்புகின்றேன் என்று அந்த அவநம்பிக்கையின் சீடர் மீண்டும் தன்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளுகின்றனர். அவர்களுடைய முன்னேற்றம் இன்று நமக்கு அளிக்கக்கூடிய செய்தி, நாமும் கண்டிப்பாக அன்னையைப் போல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாக, அந்த அழைப்பை பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். அவர்களைப் போலவே நாமும் வாழ்ந்தால் நாமும் விண்ணேற்பு அடைவோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்வதற்காக இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். என்ன செய்வது அதற்காக? இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு தேர் இழுத்துட்டு நடந்தே போனோம் என்று கண்டிப்பாக எதிர்பார்ப்பதே இல்லை. உங்கள் குடும்ப வாழ்க்கையை நிறைவாக வாழுங்கள். உங்கள் விசுவாச நம்பிக்கை வாழ்வை நிறைவாக வாழுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களை மனமாற அன்பு செய்யுங்கள், மன்னியுங்கள். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், இந்த இந்தியா கட்டிப்பிடித்து கொண்டிருக்கின்ற எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் மனமாற அன்பு செய்யுங்கள், மனமாற மன்னியுங்கள், மனமாற ஏற்றுக்கொண்டு வாழுங்கள். உண்மையான சகோதரர்களாக சகோதரிகளாக அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது கண்டிப்பாக விண்ணேற்றமடைந்த அந்த அன்னை நமக்காக பரிந்து பேசி நாமும் விண்ணேற்றம் அடைவதற்கு நிறைய வாய்ப்புகளை நமக்கு பெற்றுத் தருவார்கள். இன்று அந்த இறை அன்னையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த யூத சமூகம் நிராகரித்து விட்ட அந்த இறை அன்னையை நாம் தேரில் வச்சு மாடங்களிலே வைத்து இறைவன் இயேசுவுக்கு அடுத்தபடியான ஒரு இடத்தை அவர்களுக்கு அளிக்கின்றோம். என்ன அரும்பெரும் செயல்களை அவர்கள் செய்து விட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை நிறைவாக வாழ்ந்து அதில் அவர்களும் திருப்தி அடைந்து அந்த வாழ்வை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் மனமகிழ்ந்து வாழ்ந்து, இதைத்தான் இந்த சாதாரண வாழ்வைத்தான் நிறைவாக அவர்கள் வாழ்ந்தார்கள்.
மற்றவர்களுடைய துயரங்களை எல்லாம், மற்றவர்களுடைய பிணிகளை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டு பிணியோடு வாழ்பவர்களுக்காக பரிந்து பேசியவர்களாகவும், நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக, பசியோடு இருப்பவர்களுக்காக, தேவையிலே இருப்பவர்களுக்காக ஓடோடி சென்று உதவிக்கரம் நீட்டியவர்களாகவும், இப்படி சிறு சிறு நிகழ்வுகளிலெல்லாம் பிரமாணிக்கமாக வாழ்ந்து அதன் வழியாக இறைவனையே இந்த உலகிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மாபெரும் மானுட சக்தியாக, ஆதிபராசக்தியாக அவர்கள் இந்த உலகிலே வாழ்ந்ததன் காரணமாகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்களை திருச்சபையும் இந்த உலகமும் இறைவனையே இந்த உலகிற்கு கொண்டு வந்த ஒரு பெண்மணி, இறைவனின் தாய், அவர்கள் என்னுடைய தாய் என்று கத்தோலிக்க சமயம், கத்தோலிக்க திருச்சபை அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. நாமும் அவர்களை இறுக பற்றி கொள்ள வேண்டும். இதே நம்பிக்கையோடு ஆதி திருச்சபையும் ஆதியிலே இயேசுவினுடைய சீடர்களும் எவ்வாறு அந்த இறைவனுடைய அன்னையை தன்னுடைய அன்னையாக ஏற்றுக்கொண்டு அவர்களிலே நம்பிக்கை வைத்து இந்த தாய் எங்களை நிராகரித்து விட மாட்டார்கள், கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களோடு சேர்ந்து நடந்தார்களோ, அந்த தாயினுடைய அந்த பண்பாடுகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அவர்களும் அந்த அன்னையை போலவே வாழ்ந்தார்களோ, நாமும் அப்படி வாழ முற்படுகின்ற பொழுது கண்டிப்பாக நாமும் விண்ணேற்றம் அடைவோம் என்ற நம்பிக்கையை இன்றைய நாள் அன்னை தாயினுடைய விண்ணேற்ற நிகழ்வு நமக்கு விடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. ஆகவே எல்லோரையும் மனமாற அன்பு செய்வோம், எல்லோரையும் மனமாற ஏற்றுக்கொள்வோம், எல்லோரையும் மனமாற மன்னிப்போம். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் அந்த அன்னையைப் போல அந்த அன்னையின் மனத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் வாழ்வோம். கண்டிப்பாக நாமும் அந்த அன்னையைப் போல விண்ணேற்றம் அடைவோம். இந்த நல்ல கருத்துக்காக இன்றைய நாளிலே நம் எல்லோருக்காகவும் ஜெபிப்போம். அந்த இறை அன்னை, விண்ணுலகிலே தன்னுடைய மகனோடு இருக்கின்ற அன்னை நம் அனைவருக்காகவும் பரிந்து பேசி நம்முடைய முன்னேற்றத்தை எதிர்பார்த்து காத்து இருக்கக்கூடிய தாயாக அவர்கள் இருப்பார். ஆமென். கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும். நம்புங்கள், ஜெபியுங்கள் என்ற இறைவனுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் பரமபிதாவிடம் சமர்ப்பிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், இருபால் துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆசிர்வதியும். அவர்களுக்கு நல்ல உடலுள்ள ஆன்ம சுகத்தை அளித்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, உமது அன்னை மரியாள் விண்ணேற்றத்தின் தாய் என்பதை மையமாக இன்றைய நாளில் சிந்தித்து கொண்டாடும் நாங்கள் அவளை போன்று விண்ணுலகில் பேரின்பம் அடையும் பேச்சினை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சிலுவையின் அடியில் நின்று மரியாவுக்கு ஆற்றலை கொடுத்து இயேசுவின் உயிர்ப்பின் பொழுது அவர்களை மகிழ்ச்சியால் நிரப்பியதைப் போல அன்னையின் பரிந்துரையால் எங்களுடைய துயரத்தை தணித்து எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பு மிக்க இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை எங்களுக்காக நிறைவேற்றி கொண்டிருக்கும் பேரருள் பணி பங்கிராஸ் அடிகளார் அவர்களுக்கு நல்ல உடலுள்ள நலத்தை கொடுத்து அவர் செய்து கொண்டிருக்கும் கல்வி பணியை நன்முறையில் ஊக்கமுடன் செய்ய அவர்களுக்கு எல்லா விதமான ஆற்றலையும் கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும்
அற்புத குழந்தை இயேசு அன்பியம் மற்றும் புனித வின்சென்ட் பவுல் சபையினரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவற்றில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் குடும்பத்தின் கருத்துக்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். இறைவா, மந்தரின் உலக வாழ்வு பல்வேறு தேவைகளினால் எழும் மனக்கவலைகளுக்கு உள்ளாவதை நீர் அறிவீர். இதோ எங்களுடைய ஏக்கங்களையும் கலக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் இந்த மன்றாட்டுகளாக நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்றோம். இவை அனைத்தையும் ஏற்று எங்களுடைய வாழ்வை தொடர்ந்து நீர் வளப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நமது பலியெல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றென்றும் வாழும் இறைவா, எங்கள்
ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கத்தை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். ஆகவே நாங்கள் வானக தூதர்களுடன் ஒன்றிணைந்து உமக்கு புகழ்ச்சியின் பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. படைகளின் கடவுள ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வாழ்த்துரைத்து அவர் கூறியது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து அவர் கூறியது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதனை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் உரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. இதோ நாம் வாழ தம் உடலையும் உயிரையும் கையளித்த இறைமகன் இவருடைய திரு விருந்திலே பங்கேற்பதற்காக அழைக்கப்பெறும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். கிறிஸ்துவில் அன்புமிக்க இறை மக்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது பங்கில் பொன்விழா கண்ட பங்கில் 50 ஆண்டு காலம் நமக்கு அன்னைக்கு தேர் வேண்டும் என்று ஆவலோடு காத்திருந்த தூய உலகமாதா அன்னையினுடைய தேர் நம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறது. அனைவரும் கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இதை தயாரித்தவர் மற்றும் இதற்கு உதவி செய்தவர்கள், தொடக்கத்திலிருந்து இதை உருவாக்குவதற்காக பங்கேற்பு செய்தவர்கள், தொடக்கத்திலிருந்து தொடர்ந்து இந்த தேர் உருவாகி அன்னையனுடைய பவனி இந்த தீப நகரில் மிக விமரிசையாக அனைவருக்கும் அருளும் அற்புதங்களும் வழங்கும் அன்னையாக அவர் பவனியாக வர வேண்டும் என்று எண்ணி தங்களுடைய தாராள மனத்துடன் நன்கொடைகளை வாரி வழங்கிய வள்ளல்கள் போன்ற உங்களுக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் கரவொலி எழுப்பி அனைவருக்கும் நன்றி கூறுவோம். அன்பானவர்களே, நம்முடைய பங்கில் அனைவரும் பணி செய்வதால் ஞாயிற்றுக்கிழமை தான் அனைவரும் ஆலயத்திற்கு வருகின்ற சூழல் இருக்கிறது. அங்கே 8:15 எங்கே திருப்பலி தொடங்கும் என்று சொன்னாலும் 8:30 மணி அளவில் தான் அவர்கள் தூரத்திலிருந்து வந்து சேருகிறார்கள். ஆகவே பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே தான் நாம் திட்டமிட்டு இந்த நவநாட்களில் நீங்கள் முன்கூட்டியே வந்து இந்த நவநாள் முழுவதும் 9 நாளும் உங்களுடைய பாவ அறிக்கை, அதாவது பாவ சங்கீர்த்தனம் செய்து பரிசுத்தத்தோடு எழுப்புகிற, நம்பிக்கையோடு எழுப்புகிற வேண்டுதல்களைத்தான் ஆண்டவர் ஏற்று அருள் புரிவார், அற்புதங்களை செய்வார் என்று அவரே கூறுகிறார். ஆகவே தான் தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு 5:30 மணியிலிருந்து பாவ சங்கீர்த்தனம் கேட்கப்படுகிறது. அதை நீங்கள் அரிய வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன்.
இன்று இந்த நாளை நவநாளை சிறப்பு செய்தவர்கள் அற்புத குழந்தை இயேசு அன்பியம், டொமினிக் சந்தோஷ், அந்தோனி குரூஸ். இவர்கள் இருவரும் இணைந்து அனைத்து அந்த உறுப்பினர்களையும் இணைத்து மிகச் சிறப்பாக இந்த நாளை இறைவனுடைய அருள் பொங்கும் நாளாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். இவர்களோடு இணைந்து புனித வின்சென்ட் த பால் சபையினர் திரு ஜெயராஜ், திரு ராபர்ட் ராஜ்குமார், திரு ஜான்சன் நம்முடைய பங்கு பேரவையினுடைய செயலர். ஆகவே ராபர்ட் ராஜ்குமார் நம்முடைய திரு இசை பொறுப்பாளர். ஆகவே இவர்கள் அனைவரும் இணைந்து இந்த நாளை அன்னையின் வழியாக நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மிக அற்புதமாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த புனித வின்சென்ட் பால் சபையினரையும் அற்புத குழந்தை இயேசு அன்பியத்தில் உள்ள அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க அவர்களை வாழ்த்தி பாராட்டி அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய இந்த திருப்பலியை தலைமையேற்று நமக்கு அன்னையனுடைய அருளையெல்லாம் பெற்றுத்தந்தவர் பேரருட் திரு ஏ பங்கராஸ் அவர்கள், இயக்குனர் லோயலா அகாடமி ஐயம்பாளையம். தற்போது அவர் இருக்கிறார். பேரருள் திரு பங்கராசை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. உங்கள் முன்னாள் பங்கு தந்தை. ஆகவே முன்னாள் பங்கு தந்தை பற்றி ஏராளமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் நாங்கள் மறைமாவட்டத்தின் சார்பாக அவரை பாராட்ட வேண்டும். அவர் மறைமாவட்டத்தினுடைய பொருளராக இருந்த காலத்தில் பொற்காலமாக அந்த காலம் அமைந்தது. மறைமாவட்டத்தினுடைய விண்ணேற்பு அன்னை மிகப்பெரிய பேராலயம் அவர் காலத்தில் எழுப்பப்பட்டது. மறைமாவட்டத்திற்கு தற்சார்பு பெறுவதற்காக சங்கமம் திருமண மண்டபத்தை இன்னும் அதோடு வங்கியினுடைய கட்டிடங்களை எல்லாம் ஆக்கி தந்தார். இன்னும் பல்வேறு பணிகளை அவர் ஆற்றியிருக்கிறார். ஒரு ஒப்பற்ற பணி. அந்த காலத்தில் இந்த திருவண்ணாமலை தனியாக ஒரு மறை மாவட்டமாகவே பிரிக்க வேண்டும் என்று ஒரு குழு அமைத்தார்கள். அந்த குழு ஐவர் குழு. அதில் நாங்கள் இருவரும் இருந்தோம். அவர் நிதியை திரட்டி நிலத்தை வைத்து கட்டடங்களை கட்டவும், அந்த திருவண்ணாமலை அந்த மறைமாவட்டம் உருவாக்குவதற்காக நாம் வத்திக்கானுக்கு அனுப்புகின்ற அந்த டாக்குமெண்ட்ஸ் தயாரிப்பு பொறுப்பும் நான் எடுத்திருந்தேன். ஆகவே அதில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். அதற்காகவே ஆடையூரில் நமக்கு 7.5 ஏக்கர் இருந்தாலும் அதற்கு மேலே 4 ஏக்கர் வாங்கி அங்கே பிஷப்ஸ் ஹவுஸ் கட்ட வேண்டும் என்று கூட அவர் தயார் செய்தார். அது பின்னாளில் வரலாம். ஆனால் அதற்காக அவர் மிக ஈடுபட்டு உழைத்தவர். இன்னும் வருங்கால திட்டத்தை நம்முடைய பங்கிற்கு ஆக்கித்தர வேண்டும் என்று கேட்பதல்ல, அது அவருடைய கடமையாகவே எடுத்திருக்கிறார். திருவண்ணாமலை சுயசார்பு பங்காக மாறுவதற்காக இங்கே இருக்கிற நம்முடைய சமூக கட்டிடத்தை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அதாவது இன்கம் ஜெனரேஷன், வருமானம் ஈட்டி தருகிற ஒரு மையமாக ஆக்கித்தர வேண்டும். நம்முடைய பங்கு வளாகத்தில் ஃப்ளோர் டைல்ஸ் இடப்பட வேண்டும். பிறகு பின்னால் ஒரு ஸ்டேஜ் அமைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த சுவர் இடிக்கப்பட்டால் இங்கே மக்கள் அமர்வதற்கு இடமில்லை. இன்னும் இதையெல்லாம் செய்துவிட்டு இன்னும் இந்த சுவர் இடிக்கப்பட்டவுடன் நல்ல உயரமான சுவரை எழுப்பி இன்னும் அந்த கேட் என்பது தகரத்தால் மூடி மறைக்கிற கேட்டாக வைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் பஸ் ஸ்டாண்டு வந்துவிட்டால் ஏராளமான ஓசைகள் வரும். ஆகவே இதையெல்லாம் இவர் நம்முடைய பேரருள் திரு பங்கராஸ் அடிகளார் அவர்கள் செய்து தர வேண்டும் என்று பல முறை நாம் கேட்டிருக்கிறோம். செய்து தருவேன் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார். ஆகவே அவரை இந்த நாளில் பாராட்டுவது மட்டுமல்ல, வருங்கால திட்டங்களை செயலாக்குவதற்காக இன்றைய அவருக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். நம்முடைய அசிஸ்டன்ட் ஃபாதர் அவரோடு அவர் இடத்திற்கு சென்று இதற்கான திட்டங்களை திட்டமிட்டு கொண்டு வந்து அது பங்கு பேரவையிலெல்லாம் நாம் ஆலோசித்து ஆயர் அக்டோபரில் வருகிற போது அவரிடம் நாம் சமர்ப்பிப்போம். இன்றைய சிந்தனை விண்ணேற்பு அன்னை என்ற சிந்தனை மிக அருமையாக நமக்கு ஆக்கி தந்தார். அன்னை மரியாள் அந்த இறை அன்பை பிறரன்பில் காட்டினாள். ஆகவே இந்த மண் அவரை விழுங்க முடியவில்லை. மண்ணை பிளந்து அவர் விண்ணகம் சென்றார்.
நாமும் பிறர் அந்த இறை அன்பை பிறர் அன்பில் பிறருக்கு உதவுவதில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தினால் இந்த மண்ணுக்குள்ளே நம்முடைய உடல் வைத்தாலும் மண்ணை பிளந்து ஆண்டவர் நம்மை விண்ணுக்கு அழைத்து செல்வார் என்று மிக அற்புதமாக நமக்கு மறையுரை ஆற்றி தந்தார். ஆகவே அவருக்கு நம் சார்பாக மீண்டும் ஒரு முறையாக அவருக்கு நன்றியும் பாராட்டுக்களையும் அறிவித்துக் கொள்கிறோம். நாளை முத்திரு நாள் தொடங்குகிறது. ஆகஸ்ட் 22 வெள்ளி. தலைமை தாங்கி இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிறவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அருட்திரு ஏ சுந்தர்ராஜ், அருட்திரு டி ஏசுராஜ், அருட்திரு சின்னசாமி இவர்கள் வருகிறேன் என்று ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் தலைமையில் நாளை இந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த திருப்பலி நடைபெறும். நாளை சிறப்பிக்க இருக்கிறவர்கள் நல்லாயன் அன்பியம், திருமதி ஜெயசீலி மற்றும் திரு லியோ வசந்தகுமார் இவர்கள் ஒருங்கிணைத்து செயல்படுவார்கள். அவர்களோடு இயேசுவின் சிறிய சகோதரர்கள், சகோதரர் ஆனந்த், சகோதரர் சேவியர் அவர்களும் உடனிருந்து செயல்படுவார்கள். அன்பானவர்களே, பொதுவாக இந்த நவநாள் காலத்தில் நாம் பார்க்கிறோம், தொடர்ந்து நவநாளில் மாலையில் முன்பே வந்து இங்கே அளிக்கப்படுகிற அந்த மலர்களை மிக அருமையாக ஒவ்வொரு நாளும் பலவிதமாக இந்த மலரை சிறப்பாக அலங்காரம் செய்வது திருமதி ஜெயசீலி மற்றும் அவருடைய கணவர் கஸ்பார். ஆகவே திருமதி ஜெயசீலி கஸ்பார் குடும்பம் இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயல்படுகிறார்கள். அவர்களுக்கும் நாம் நன்றியும் பாராட்டுக்களையும் அறிவிக்கிறோம். அன்பியங்கள் சிறப்பிக்கிறது என்றால் அந்த அன்பியம்தான் ஜெபமாலை சொல்ல வேண்டும். ஆனால் அந்த அன்பியத்தின் சார்பாக தொடர்ந்து தாமஸ் அவர்கள் தொடர்ந்து அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லுவதல்ல, உறக்க பாடல் பாடி அனைவரையும் வாழ்க வாழ்க என்று நீங்கள் வாழ்த்துங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே திரு தாமஸ் அவர்களுக்கும் நாம் நன்றியும் பாராட்டுக்களையும் அறிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் இறைவனுடைய அருளும் அன்னையினுடைய ஆசீரும் உங்களுக்கு உண்டாவதாக. அன்பானவர்களே, நம்முடைய பேரருட்பணி பங்கராஸ் அடிகளாருக்கு குழந்தை இயேசு அன்பியத்தினுடைய மூத்த குடிமகன் திரு ஜெயசீலன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். இப்பொழுது நம்முடைய திருப்பலியை தலைமை தாங்கிய ஆண்டவருடைய அருளை எல்லாம் பெற்றுத்தந்த பேரருட் திரு பங்கராஸ் அடிகளாருக்கு திரு ஜெயசீலன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். குழந்தை இயேசு அன்பியத்தின் முன்னாள் மருத்துவ ஆலோசகர் திரு எஃப் ஜெயராஜ் அவர்கள் வின்சென்ட் டே பால் சபை அதனுடைய முன்னோலி எழுப்பி நன்றியும் பாராட்டுக்களையும் அவர்களுக்கு அறிவிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னிகையான புனித மரியாவின் விழா கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற தகுதி பெற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
அன்பிலும் பிறரன்பிலும் தொடர்ந்து வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு